Hi friends, வணக்கம். இப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து தீபாவளிக்கு வீட்ல வந்து பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருப்போம். இன்னும் நமக்கு 10 days தான் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம இப்பவே வந்து ஒவ்வொண்ணா பிரிபரேஷன்ல ஆரம்பிச்சிருப்போம். இப்போ நான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படினு பார்க்க போறோம். இந்த முறுக்கு பாத்தீங்கன்னா நம்ம உளுந்து வச்சு செய்ய போறோம். அப்போ நமக்கு நல்ல பொறுன்னு நல்ல டேஸ்டியாவும் இருக்கும். சீக்கிரம் வந்து நமக்கு என்ன சொல்றது நசந்து போகாமலும் அது பாட்டுக்கு மொறுமொறுனே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை இது வந்து ரொம்ப ஈஸியா வீட்ல செஞ்சிரலாம். இது வந்து பிகினர்ஸ் கூட இது வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம். நான் சொன்ன மெஷர்மென்ட்டை மட்டும் நீங்க கணக்குல வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அரிசி மாவு வந்து நான் கடையில தான் வாங்கியிருக்கேன். அரிசி மாவு அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 7 டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளருக்கு 7 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதே டம்ளருக்கு இப்போ அளவு எடுத்துக்கிட போறோம். இப்போ 7 டம்ளர் அரிசினா இப்போ 1.25 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் உளுந்து அப்படிங்கிற கணக்குல நான் இப்போ 1.25 டம்ளர் உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு இங்க கிடைக்கல, அதனால நான் வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காயம், உப்பு தேவையான அளவு, பொடி உப்பு போட்டுக்கோங்க. அப்பதான் கிளறும் போது உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நிறைய போட்டீங்கன்னா பட்டர் கொஞ்சம் நிறைய போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து உதிர்ந்து போயிடும். அதனால அது மட்டும் இப்போ 1 டம்ளர் அப்படின்னா 1 டம்ளர் அளவு அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அப்படின்னு நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இது பட்டரை அப்படி கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் அளவு. இப்போ வந்து நம்ம இது முறுக்கு மாவுக்கு முதல்ல ரெடி பண்ணிடலாம். உளுந்தை வந்து முதல்ல வறுத்து திரிச்சிட்டு வந்துடும். இப்போ ஒரு கடாயில நம்ம உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி கொஞ்சம் வாசனை வந்து கமகமானு வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கருக விட்டிங்கன்னா முறுக்கோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உளுந்து வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. வாசனையும் நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருக்குது. கருகாமல் நல்லா வறுபட்டுருக்குது உங்களுக்கே தெரியும். இப்படி கலர் மாறாமல் வறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து வெள்ளையாகவே கிடைக்கும். அதுக்காகத்தான் இப்போ வந்து இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் திரிச்சு சலிச்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தை வந்து திரிச்சு சலிச்சு எடுத்து வச்சிட்டோம். சலிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இல்லாட்டா குட்டி குட்டி பீசஸ் அந்த உளுந்தை அரைப்படாமல் இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து வெடிச்சிரும். அது மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல பொறுன்னு வராது. அதனால நல்லா சலிச்சு இந்த மாதிரி மாவு போல் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் எள்ளு போட்டிருக்கேன், ஜீரகம் நான் அப்போ எடுத்து காமிச்ச பொருட்கள் எல்லாத்தையும் இது மேலே போட்டேன். அதுக்கப்புறம் வந்து காயம் வந்து கொஞ்சம் வாசனைக்கு போட்டிருக்கேன். இப்போ நான் அளவு வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி காயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி மாவு அதையும் சலிச்சிட்டு அதையும் இந்த மாவோட கலந்துடலாம். கலந்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து எல்லாம் வந்து ஒன்று போல் உளுந்து எல்லாம் அரிசி எல்லாம் வந்து ஒன்று போல் கலந்து ஒரு இடத்துல உளுந்தும் ஒரு இடத்துல அரிசியும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக இப்போ இது கூடயே வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பட்டர் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம முறுக்கு சுடுறதுக்கு நம்ம கடலெண்ணெய் சுட வச்சுருப்போம் இல்லையா, அந்த எண்ணெயில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு சுட சுட எடுத்து ஊற்றி பிசைஞ்சாலே போதும். அதுவே வந்து உங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக கொடுக்கும். இப்போ இந்த பட்டரை போட்டுட்டு நல்லா மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி பார்த்தாச்சு. இப்போ இதில் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம். நீங்கள் வந்து கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா விட்டு பிசைங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே சேர்த்திங்கன்னா பிறகு அங்கங்கே வந்து நம்மளுக்கு உப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பசங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. நிறைய ஊற்றினீங்கன்னா பிறகு ரொம்ப தண்ணியாக போயிடும், பிறகு திருப்பி மாவு சேர்க்குற மாதிரி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதில் வந்து லைட்டாக நம்ம வேணும்னா நம்ம எண்ணெய் சூடு பண்ணும்போது அதில் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு ஊற்ற ஆரம்பிக்கலாம். இப்போ அதில் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம முறுக்கு புளியலாம். இப்போ மாவை கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த முறுக்கு குழலில் நம்ம ஃபில் பண்ணிடுவோம். கொஞ்சம் வந்து லூஸாகவே மாவு இது பண்ணுங்கள், பிசைங்க. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து புளிய உங்களுக்கு வராது. இப்போ இந்த மாவை வந்து எடுத்து ஒரு வாரமாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளேட்டு அல்லது கரண்டியில் நீங்கள் வந்து உங்களுக்கு எதில் வசதிப்படுதோ அதில் வந்து நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த பிளேட்டில் வந்து விட போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து முறுக்கு வந்து ஈஸியாக வந்துச்சுங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம எண்ணெய் சூடானோடனே இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு 2-3 பிளேட்டில் வந்து சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ஒரு 2-3 பிளேட்டில் சுற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 முறுக்கு அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாயிட்டான்னு பார்க்கணும். இப்போ இந்த முறுக்கை போட்டோன்னா டக்குன்னு மேலே எழுந்திரிச்சு வந்துச்சுன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம முறுக்கை போட்டோன்னா போட்டுடலாம். உங்களுக்கு கைட்டு எடுத்து போட பயமாக இருக்குது, அப்படியே கையில் தெரிச்சிடும் பயமாக இருந்தால் இந்த மாதிரி கரண்டியில் அந்த இதை மாட்டிட்டு அப்படியே விட்டிங்கன்னா கரெக்டாக உள்ளே போய் விழுந்துடும். இப்போ முறுக்கை வந்து கொஞ்சம் நிதானமாக சிம்மில் வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் மாற்றி போடுங்க. உடனே கரண்டி விட்டிங்கன்னா பிரிஞ்சு போயிடும் முறுக்கெல்லாம். அதனால் கொஞ்சம் நிதானமாக வேக வச்சு இப்போ மாற்றி எடுத்து இந்த சவுண்டெல்லாம் அடங்கினோன்னு நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம மாற்றி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து சவுண்டெல்லாம் வந்து மேக்ஸிமம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த முறுக்கை எடுத்துடலாம். நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் இது ஆறின ஒன்று எடுத்து வைங்க. இன்னும் நம்ம கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்த்துருந்தோம்னா இன்னும் நல்லா பார்க்குறதுக்கும் எள்ளு வந்து கருப்பு கருப்பாக அங்கங்கே தெரியும் போது இன்னும் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கருப்பு எள்ளு கிடச்சிச்சின்னா கருப்பு எள்ளே யூஸ் பண்ணுங்கள். எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு எடுங்க. எண்ணெயை வடிக்காமல் எடுத்திங்கன்னா பிறகு ரொம்ப நாளைக்கு வந்து முறுக்கு வந்து அப்படியே இருக்காது, ஒரு மாதிரி எண்ணெய் வாடை அடிக்க ஆரம்பிச்சிரும். எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது போடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல பொறுன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து சேர்த்து செய்யும்போது ஒரே ஒரு விஷயம், ஒரு ட்ரிப்பு போட்டு பாருங்கள், ஒரு 2 முறுக்கு வந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அது வந்து கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக கிடைக்கும். நல்ல சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கும் முறுக்கு. நீங்களும் வந்து இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளிக்கு முறுக்கு செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ.